தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு, தேவனுக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைக்கிறார். தேவனுக்கு விருப்பமானவர்களை யாரிடத்திலே வர வைக்கிறார் என்றால் அவரிடத்திலே வர வைக்கிறார். தேவனுக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைக்கிறார் என்று இந்த தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்து பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அவருக்கு விருப்பமானவர்களை தம்மிடத்தில் வரவழைக்கிறார் என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம், அந்த மத்தேயு என்பதற்கு அர்த்தம் தேவனுடைய கோடை என்பதே. இந்த மத்தேயு என்கிறவர் யார் என்றால் அவர் ஒரு அப்போஸ்தலராக இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், எல்லாருமே வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், எல்லாரும் வேதாகமத்தை பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றார். மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்தான், அவருக்கு பின் சென்றான். அவர் எங்கே உட்கார்ந்து இருக்கிறார் என்றால், அந்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆயத்துறையிலே உட்கார்ந்து இருக்கிறார். இயேசு கூப்பிட்ட பிற்பாடு உட்காரவில்லை, எழுந்து இயேசுவுக்கு பின்னாடி வருகிறார். அவர் எங்கே உட்கார்ந்து இருக்கிறார் என்றால், ஒரு கவர்மெண்ட் வேலை செய்கிறார், ஒரு மேன்மையான ஒரு பதவி. நம்மெல்லாம் சில வேலைகளுக்காக தேவனே வேண்டாம், இயேசுவே வேண்டாம், வசனமே வேண்டாம் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த காலகட்டங்களிலே, அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது நீ செய்து கொண்டிருக்கிற அந்த கவர்மெண்ட் வேலையை அந்த ஆயத்துறையில உட்கார்ந்து இருக்கிறவன், படுத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல, அங்கங்க நடந்துகிட்டு இருக்கிறது இல்ல, டீ காஃபி வாங்கி கொடுக்கிற வேலை கிடையாது. என்ன வேலை? உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய வேலை. இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே என்ன பண்ணுகிறார்? உட்கார்ந்து இருக்கிற அவர் இயேசு கூப்பிட்ட உடனே எழுந்தார், பின் சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவனுடைய பெயர் இன்னொரு பெயராக இருக்கிறது, அல்பேயின் குமாரனாகிய, அவருடைய தந்தை பேர் அல்பேயின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையிலே உட்கார்ந்திருக்கிறதை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இந்த மத்தேயு என்பவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறதை அவர் செய்ததை நாம் வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து, அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோடு கூட பந்தி இருந்தார்கள். பாருங்க, அவர் ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடியவர். அவர் மாத்திரமல்ல, அநேக என்ன செய்கிறார் என்றால், கூட்டிட்டு வந்து வரவழைத்து இயேசு கிறிஸ்துவோடு கூட பந்தி இருப்பதனை வேதாகமத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுக்கு சுத்தமானவர்களை எப்படி அங்கு வரவழைக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே படிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து,
அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். சீஷர்களை வரவழைத்தார், 12 பேரை தெரிந்து கொண்டார், அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இதிலே நான் சொன்ன அந்த மனிதனுடைய பெயர் இங்கு இருக்கிறதா என்பதை நாம் வேதாகமத்திலே பார்ப்போம். அவர்கள் யாரெனில், பேதுரு என்று தம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலோமேயு, மத்தேயு வருகிறதா, தோமா, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, செலுத்து எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ்காரியத்து என்பவர்களே. பின்பு அவர் அவர்களோடு கூட இறங்கி அவர் என்ன செய்கிறார் என்றால், ஊழியத்திற்கு அவர்களை கொண்டு செல்வதை நாம் வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்திலிருந்து, பின்பு அவர், நான் வாசிக்கிறேன், பின்பு அவர் ஒரு மலையின் மேலே ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அதான் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு. தேவனுக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். இயேசு கிறிஸ்து விரும்புகிறதை தம்மிடத்திலே வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்களை 12 பேராக தெரிந்து கொண்டு அவர்களை தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், வியாதி இருந்தால் அதிலிருந்து குணமாக்க வேண்டும், பிசாசு இருந்தால் அதை துரத்தும்படியான அதிகாரமுடையவர்களாக இருக்கும்படியாக அவர்களை ஏற்படுத்தினார். அதிலே மத்தேயு 18வது வசனத்திலே படிக்கும் பொழுது மத்தேயுனுடைய பெயரும் அதிலே பதிவு செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 1லிருந்து 4 வசனங்களை வரை வாசிக்கும் பொழுது, அவர் ஜெபம் பண்ணுவது ராத்திரி முழுவதுமாக ஜெபம். மறுநாள் காலையிலே தன்னுடைய 12 சீடர்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்திலே வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். 3வது வசனத்தில் பிலிப்பு, பர்தலோமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, இந்த 12 இயேசு அனுப்பையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், அப்படியே தொடங்குகிறார். தேவனுக்கு சித்தமானவைகளை அவர் தம்மிடத்திலே வரவழைக்கிறார். தேவனுக்கு சித்தமானவர்களை தம்மிடத்திலே வரவழைக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆயத்துறையில உட்கார்ந்திருக்கிற அந்த மத்தேயுவை பார்த்து, நீ எழுந்து என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அவர் எழுந்தார். அவர் பின் செல்கிறார். ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவர் என்ன வேலை செய்கிறார் என்பது நமக்கு தெரியும், எங்கே உட்கார்ந்திருக்கிறார் என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒருத்தர் கேட்கிறார். ஒருத்தர் என்ன கேட்கிறார் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, இங்கு ஒண்ணுமே சொல்லல, பின்னாடி செல்வதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கு பேதுரு என்கிற ஒரு மனுஷன் என்ன சொல்கிறார் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கும் என்ன கிடைக்கும் என்றார். எங்களுக்கும் இல்ல, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆயத்துறையிலே உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறவரை கூப்பிடுகிறார். எழுந்தான், இயேசுவுக்கு பின்னாடி சென்றான். இப்பொழுது மத்தேயு என்கிறவர் என்ன செய்தார் என்றால், அந்த ஆயக்காரருடைய வேலையை விட்டுவிட்டு அவரோடு கூட அநேக ஆயக்காரர்களையும் அநேக மனுஷாலையும் கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவுக்காக வந்திருப்பதை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம்.
ரொம்ப நாளா ஊழியத்துல கொஞ்சம் கூட இருக்கிறவரு பேதுரு என்ன சொல்கிறாருடா, எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையே பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசு பத்தி சொன்னா, கீழ்ப்படிந்தால், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் ஏதாவது கொடுப்பாங்களாங்க? சபையில ஏதாவது கொடுப்பாங்களா? சபையில ஏதாவது செய்வாங்களா? யார் கேட்கிறது? தேவனுக்கு சித்தமானவர்களை தம்மிடத்திலே வரவழைக்கிறார். இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஒவ்வொருவரையும் உங்களிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். ஆனா வந்தா ஏதாவது கிடைக்குமா? வந்தா ஏதாவது செய்வாங்களா? வந்தா ஏதாவது பண்ணுவாங்களா என்று ஓடுகிற எத்தனையோ ஜனங்கள் மத்தியிலே கன்னியாகுமரி கிறிஸ்டியன் சபையானது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எவ்வளவு ஒரு அன்பான பிள்ளைகள், எவ்வளவு ஒரு அன்பான ஒரு ஜனம், தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகள் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிற பாத்திரமாய் நாம் பயன்பட வேண்டும். பாடல் பாடினோம் அல்லவா, குயவனே குயவனே படைப்பின் காரணரே என்று. அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் வணைந்து செயல்பட வேண்டும். நம் விரும்புகிறதான பாத்திரமா இல்லாமல் தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாக, தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய மரணம் வர வரைக்கும் இயேசு கிறிஸ்து அது செய்து முடித்தார் என்று நாம் வேதாகத்திலே பார்க்கிறோம். தேவனுக்கு சித்தமானவைகளை தம்மிடத்திலே வரவழைத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் இன்றைக்கு அங்கு வேதாகத்தில் நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய குமாரன் யாரு? தாவீது இல்லை, ஈசாக்கு. தாவீதுடைய குமாரன் யாரு? அப்சலோம், சாலமோன், அநேக மகள்லாம் இருக்கிறாங்க, சொல்லியிருக்கலாமே. ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு என்று சொல்லாமல் தாவீது என்று சொல்லியிருக்கிறார். தாவீதுடைய குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்துவா? ஏன் இந்த எழுத்தாளர் எழுதுகிறார்? அப்போஸ்தலனாகிய மத்தேயு என்ற எழுத்தாளர், ஆயத்துறையில உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய அந்த எழுத்தாளர், அவர் என்னவாய் பார்த்து கொண்டிருக்கிறார்? உட்கார்ந்திருக்கிற அவர் இயேசுவுக்காக எழுந்து இயேசுவுக்காக பின்பாக கடந்து செல்வதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய விருப்பங்களை செய்வதை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து. ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆபிரகாம் யாரு? ஈசாக்கு, மன்னிக்கவும், தாவீது யாரு? இயேசு கிறிஸ்து யார் என்பதை நான் இந்த நாளிலே, அதனாலதான் தலைப்புகளிலே பார்த்த பொழுது தேவனுக்கு சித்தமானவர்களை தம்மிடத்திலே வரவழைக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பிதாவாகிய தேவனானவர் ஆபிரகாமை அழைத்ததை பரிசுத்த வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நான் வாசிக்கிறேன், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வார்த்தையை கவனித்தீர்களா? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. தேவன் விரும்புகிற, தேவனுடைய சுத்தத்தை செய்கிற தம்முடையவர்களை மாத்திரமே அவர் வரவழைக்கிறார். இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு தேவ சுத்தத்தை செய்கிறோம்? உட்கார்ந்து உலக சிந்தை ஓடிக்கொண்டிருக்கிறதா? உலக விருப்பங்களை செயல்படுத்த வேண்டும் என்கிறதான எண்ணங்கள் பிசாசு உள்ளுக்குள்ளே விதைத்திருக்கிறானா? தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய சுத்தம் என்ன என்கிறதான என் தேவனுடைய எண்ணம் என்ன, தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, என்னை ஏன் வரவழைத்திருக்கிறார்? உட்கார்ந்து கொட்டாய் விடுறதுக்கா? உட்கார்ந்து தூங்குறதுக்கா? உட்கார்ந்து ஏன் அப்படியே உரைச்சு பார்க்கறதுக்கா? உட்கார்ந்து ஏதோ வேற காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறதுக்கா? எதற்காக வரவழைத்திருக்கிறார்? அவருடைய சித்தத்தை செய்வதற்காகவே அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார் என்றால் வரவழைத்திருக்கிறார் என்பதை நாம் இந்த கர்த்தருடைய நாளிலே மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, எத்தனையோ மனுஷால் இருக்கும் பொழுது
பொழுது அதில் குறிப்பாக இவன் என்னுடைய சுத்தத்தை செய்து முடிப்பான். இவன் என்னுடைய எதுக்கு வந்திருக்கிறோம்? ஏதாவது கிடைக்குமா? பேதுருவை போல ஒரு எண்ணமா? அப்படித்தானே நிறைய பிரசங்களை பார்க்கிறோம். கீழாகாமல் மேலாவாய், கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய், நீ சாபமாய் இல்லாமல் ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்ற இயேசு என்ன சொன்னாரு? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, இடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன். தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் சிஷ்யன் இருக்க மாட்டான். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன்னுடைய ஃபர்ஸ்ட் தேசம், உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. விட்டாதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். தேசத்தையும் விடல, இனத்தையும் விடல, தகப்பன் வீட்டையும் மறக்கல, அப்படியே உள்ளுக்குள்ள எல்லாம் பண்டல் வச்சு அவர் என்ன சொன்னாலும் செய்யணும். அதுல ஒரு வார்த்தை கூட மாத்தக்கூடாது. இல்ல அது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும், கொஞ்சம் கூட வேற யாராவது கூட்டிட்டு போறேன் அப்படின்னா யாருக்குதான் பிரச்சனை? அவர்கிட்ட தான் சொல்றாரு. கூட யார் வருகிறது? லோத்தும் பயணிக்கிறார். வந்த இடத்துல என்ன ஆகுது? வாக்குவாதம் உண்டாகிறது. அதுக்கப்புறம் என்ன உண்டாகிறது? இவர் ஒரு நல்ல தேசத்தை பார்த்து போகிறார். அங்க போனா என்ன உண்டாகிறது? பெரிய சொல்ல முடியாத அளவுக்கு பாவங்கள். இப்பொழுது தேவன் என்ன செய்கிறாரு? சரி தப்புவிக்கலாம் அப்படின்னு ஆபிரகாம் கெஞ்சுகிறார். ஐயா, அங்க ஒரு 25 பேர் இருந்தா, அங்க ஒரு 10 பேர் இருந்தா, அங்க ஒரு 5 பேர் இருந்தா, ஒரு நீதிமான் இருந்தாலும் நான் செய்வேன். அந்த இடத்துல தப்பு வைக்கிறேன். நீ மழைக்கு ஓடிப்போன்னு சொன்னா இவர் வேற ஒரு இடத்த பார்க்கிறார். அப்பவும் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல செழிப்பை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்தால் போன்னு சொன்னா ஓடி போன்னு சொன்னா பின்னிட்டு திரும்பி பார்க்காதே சொன்னா பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. கலப்பையிலே தன் கையை வைத்து பின்னிட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாதுன்றால், நான் யார் தெரியுமா, அவ்வளவுதான் அப்படின்னா திரும்ப வருது பழைய குணம், பழைய எண்ணம். அப்படி எதுக்கு வரணும்? எதுக்கு தேவனுடைய சித்தத்தை செய்யணும்? தேவன் தம்முடையவர்களை அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக அவர் நம்மளை வரவழைத்திருக்கிறார். அவருடைய சித்தங்களை செய்வது, அவருடைய விருப்பங்களை செய்வதற்காக இந்த பூமியில உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் கொத்து கொத்தா போயிட்டு இருக்கும் பொழுது, எத்தனையோ ஜனங்கள் பலவீனங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது, எத்தனையோ ஜனங்கள் மறுதளித்த பொழுது நாம அவரை தேடல, அவரை மகிமைப்படுத்தலாம். அவர் மகிமை இல்லாதவரா இருப்பாரா? ஐயோ, நான் ஜெபம் பண்ணாதான் அவர் மகிமைப்படுவாரா? நீ வாயை திறந்து பாட்டே பாடல, வாயை திறந்து ஒண்ணுமே செய்யல, ஒரு ஆவிக்குரிய காரியம் செய்யலன்னா அவர் என்ன தோத்துடுவாரா? எப்பேற்பட்ட ஜனங்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேதுரு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் பின்பற்றுகிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆபிரகாம் என்ன பண்ணார் என்றால், அதனுடைய 2வது வசனத்தில் போன சொன்னதுக்கு அப்புறம் இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில இருக்கிற எல்லா வம்சங்களும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது நீயும் ஆபிரகாமுக்கு குமாரத்தை சொன்னார் இல்லையா? நம்ம இறந்துட்டாலும் மறுரூப மன்னிங்க, அந்த பாரடைஸ்ல தேற்றப்படக்கூடிய இடத்திலே யாரையுடைய மடி இருக்கிறது என்றால் ஆபிரகாமுடைய மடி இருக்கிறது என்று வேறு சொல்றார். 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் என்ன செய்தான் என்றால் அங்கேயே உட்கார்ந்து இருந்தான், அங்கேயே படுத்துக் கொண்டிருந்தான் அப்படின்னா இருக்குது. சொன்ன உடனே அவன் புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து நமக்கு தெரியும். அவர் என்ன செய்திருந்தார்? யோசுவாவின் புத்தகத்தில் சொல்லும் பொழுது நதிக்கு அப்புறத்திலே அவரும் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால் வேற தேவர்களை சேவித்துக் கொண்டிருந்தார். தெரியுமா? யாருக்காவது ஆபிரகாம் என்ன செய்து கொண்டிருந்தார்?
வேற தேவர்களை சேவித்துக் கொண்டிருந்தார் என்று யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். வேற தேவர்கள் நமக்கு இருப்பது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், புறப்பட்டு போ என்று சொன்னால் தேசத்தையும் விட்டாரு, இனத்தையும் விட்டாரு, தன்னுடைய தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு போனார். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்படுகிற போது 75 வயது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்ததாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தேவனுக்காக தேவன் கூப்பிடும் பொழுது சொன்னதை செய்தா மாத்திரம்தான் என்ன கிடைக்கும். தாங்க முடியாத, ஐயோ தாங்கவே முடியல இந்த பிரச்சனை, எங்க ஜெபமே இல்லையே, தேவனை தேடுகிற காரியமே இல்லையே, தாங்க முடியாத அளவுக்கு அவர் உலக நன்மைகளாலே, ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, இந்த வார்த்தையை கவனிச்சுக்கலாம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்திலே 14ஆம் அதிகாரத்திலே ஒரு தசம பாகம் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். 15ஆம் அதிகாரத்திலே ஏதோ நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலமா இருக்கிறேன் என்று சொல்கிறார். உடனே அவர் கேட்கிறார், பேதுரை மாதிரி கேட்கிறார் 2வது வசனத்திலே. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, எனக்கு என்ன தெரியும், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. இப்ப ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனம், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். சபைக்கு ஒவ்வொரு நாளும் தேவனை தேட 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 அவர் கூட பேசுவார், வசனத்து மூலமாய் பேசுவார். நான் உன்னை என்ன சொல்லி கூப்பிட்டேன், நீ எதற்காக வந்த, என்னுடைய சித்தத்தை நீ நிச்சயமாகவே அதை செயல்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை இதோ அப்போஸ்தலர்கள் செய்தது போல இங்கே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாம் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தையும் இயேசு கிறிஸ்து விரும்புகிறதான சித்தங்களையும் செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அங்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார், அவரோடு கூட உடன்படிக்கை. ஆதியாகமம் 21ஆவது அதிகாரம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 21:5. இதோ பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னவர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனேன்னு சொன்னவருக்கு இப்ப 100வது வயசுல என்னது, 99வது வயசுல நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு வாய் திறந்து கேட்கிறார். 100வது வயசுல இப்ப யாரு? தேவன் விருப்பங்களை நீங்கள் செய்தால் உங்களுடைய விருப்பங்களும் நம்முடைய ஒவ்வொருடைய விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றுவார், சந்திப்பார் என்பது சந்தேகமில்லை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் ஒரு பெரிய சோதனை வருகிறது. அந்த சோதனை அவர் ஜெயிக்கிறார். 12வது வசனம், ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று இப்பொழுதே நான் அறிந்திருக்கிறேன். நீ யாருக்கு பயப்படுகிறவன்? நாம் ஒவ்வொருவரும் யாருக்கு பயப்பட வேண்டும்? தேவனுக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்ன உண்டாகுது என்றால் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு, கர்த்தருக்கு
பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது நமக்கு நன்மை உண்டாகிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். தேவனுக்கு சித்தமானவர்களை தம்மிடத்திலே வரவழைக்கிறார். அவருக்கு வயசான காலத்துல பலர் வீட்டுல வயசானவங்களா இருப்பாங்க. எப்படா செத்து போலாம் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு இதுவும் முடியலையே. எத்தனையோ சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். அவங்களை குளிப்பாட்டுறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, சில நேரத்துல அவர்களுடைய அந்த யூரின் எல்லாம் அந்த வீட்டோடு கூட போயிருப்ப வீடே ஒரே பயங்கர ஸ்மெல்லா இருக்கும். சில பலகீனங்கள் இருப்பதுண்டு, சில நல்லா இருப்பதுண்டு. இப்படி நான் சில பலகீனமானவர்களை நாம் பார்த்திருப்போம். ஆனால் ஆபிரகாமை தேவன் எப்படி திரும்ப வைத்திருக்கிறாரு? கூப்பிட்டார் இல்லையா? அழைத்தார் இல்லையா? தேவனுடைய சித்தங்களை செய்து முடித்தார் இல்லையா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே ஆபிரகாம் வயது சென்று முதிர்வயதானான். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களில் என்ன செய்தார் என்றால் ஆசீர்வதித்து வந்தார். நீங்கள் தேவனுடைய சித்தங்களை செய்வீர்கள் என்றால் தேவன் நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்பது சந்தேகம் இல்லை. மனைவியுடைய விருப்பம், கணவனுடைய விருப்பம், பிள்ளைகளுடைய விருப்பம், சொந்த பந்தங்களுடைய விருப்பம், வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலையினுடைய விருப்பம், மாமிச விருப்பம் இல்லையா? மாமிசம் விரும்புகிறபடி செய்தால் என்றால் எப்பேற்பட்ட அழிவு என்பதை நாம் அறிந்ததே. மாமிசம் ஆவிக்கு விரோதமாக போர் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆவியாக இருக்க வேண்டும், ஆவியிலே அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆபிரகாமை என்ன செய்தார் என்றால் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களும் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாமை அழைக்கிறார். கூட லோத்தும் வந்தார். அவர் என்ன பண்ணார் நமக்கு தெரியும். தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளாலே ஒரு சந்ததி உண்டாகுவதை நாம் பார்க்க முடியும். தேவ சித்தத்திற்கு நாம் வியாபாரம் கொடுக்க வேண்டும். தேவன் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார்? நான் அவருடைய சித்தத்தை செய்கிறேனா? அந்த தேவனுடைய சித்தங்களை நாம் செய்ய வேண்டும். தாவீதை நாம் பார்க்க போகிறோம். வாசித்து பாருங்க. 78ஆம் சங்கீதம் 70-71 வசனம். 78வது சங்கீதம் 70, 71, 72 எல்லாருமே திருப்பிக் கொள்ளுங்கள். 720வது பக்கம், 720வது பக்கம், 720வது பக்கம், 78ஆம் சங்கீதம் 70, 71, 72. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்ட அந்த வார்த்தை கவனிச்சுங்களா? தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்த அவனை எடுத்தார். கரவலாடின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வருகிறார். ஒன்று, ஆபிரகாமை கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு அழைக்கிறார். புறப்பட்டு வந்தாதான், சொன்னதை செஞ்சாதான் ஆசீர்வாதம். அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேன், ஒரு 2 வாரம் ஆகட்டும், கையில என்ன பணம் இருக்குதா, அதை இப்பயே மாத்திர முடியுமா, இவர் சொன்னா செய்ய முடியுமா, இவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு ஆபிரகாம் ஏதாவது சொல்லிட்டு இருந்தாரா? கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான். கர்த்தர் சொன்னபடியே அடுத்த அதிகாரத்துல பார்த்தா தாங்க முடியாத அளவு அதுக்கு முன்னாடி ஒரு பலிபீடம் கட்டி தேவனுடைய நாமத்தை தொழுகை செய்கிறார். என்ன சொல்றாரு அதை நம்ம செய்யணும், அப்படியே செய்யணும். அந்த அவர் விரும்புகிறபடி நாம் செய்யும் பொழுது அவர் நம்மளை நடத்துவார் என்பது சந்தேகமில்லை. பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது சவுலுடைய தவறுதனாலே அந்த பாக்கிப்பு யாருக்கு கிடைக்கிறது என்றால் தாவீதுக்கு கிடைக்கிறது. நான் உன்னை ராஜாவாக இராதபடிக்கு நான் என்ன செய்தேன், உன்னை புறக்கணித்து தள்ளினேன். நீ என்னுடைய வார்த்தைக்கு என்ன செய்யல, கீழ்ப்படியவில்லை. நீ செஞ்ச காரியம் எப்படி இருக்கிறது,
சூனியத்திற்கும் ஒன்று சாமுவேல் 15:22 நான் பாவிதான், அதனால நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நான் பாவிதானே. பாவி யாரு? உண்மைதாக இப்ப நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நான் வந்ததுக்கு அப்புறம் நான் பலவீனம் பாண்டம் தான், அவர் பாவிகளை ரட்சிக்க தான் வந்தாரு. நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், அவர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரா என்கிற காரியத்தை நாம் அதை பார்க்க வேண்டும். 1 சாமுவேல் 15:22 1 சாமுவேல் 15:22-23. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கணும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமா? பாத்தீங்களா? நான் என்ன சொன்னா அதை நீ கீழ்ப்படியல, நான் பாவிதான் சொன்னா அதை ஏற்றுக்கொள்வாரா? காரணம், மாமிசம் என்ன செய்யவில்லை என்றால் விரும்பின காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அது சொல்றாரு, பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம், ரெண்டகம் பண்ணுதலும். அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியவில்லை என்றால் அந்த குணாதிசயங்களை வேதாகமத்தில் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் பாருங்க. ரெண்டகம் பண்ணுதலும் பில்லி சூனியம் பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதலுக்கும் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கு நீ கல்ல மண்ண வணங்கல, அது எனக்கு ஒரு சீ அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அது எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஆனா அங்க போய் அதை கொடுத்துருப்போமா? அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்றால், சொன்னதை செய்யலன்னு சொன்னா, விரும்பினதை செய்யவில்லை என்றால் பிரச்சனை நமக்கு தான். கீழே பாருங்க, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் ராஜாவாய் இராதபடிக்கு. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் வார்த்தையை மீறினாலே பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை சொல்லிட்டேன். நமக்கு ஜனங்கள் மீது பயமா? வேலை செய்கிறார் எஜமான் மீது பயம், அப்பா அம்மா மீது பயம், சொந்த பந்தங்கள் மீது பயம். நீங்க எத்தனை பயம்? அப்படியா? நீ தேவையில்லை. யார் வருகிறார் என்றால் 1 சாமுவேல் 13 14 எப்படி மாறுகிறது பாருங்க. அந்த தேவன் அந்த இதை பிரமாணத்தை மாறுகிறார். தேவனுக்கு விரும்புகிறதை செய்யும்படியாகத்தான் அழைக்கிறார். ஆனால் தேவன் விரும்புகிறதை, தேவ சித்தத்தை செய்யாதவர்களை நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லுகிறார். 1 சாமுவேல் 13:13-14. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்து உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை கை கொள்ளாமற் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மீது தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உனக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். தொடங்கிடுச்சா? நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், தேவ விருப்பம் செய்யவில்லை என்றால் ஒவ்வொருத்தரும் சரி, இங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், குடும்பங்கள் நீங்கள் சரிவர செய்ய வேண்டும். குடும்ப ஜபங்கள் இருக்க வேண்டும், தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும், தேவனுடைய நாமத்தை ஜெபம் பண்ணி தொடங்க வேண்டும், ஜெபம் பண்ணி முடிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு தயவு பாராட்டுகிறார். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கும். அவர் நமக்கு கொடுத்த சுத்த கிருபை. எத்தனை போட்டி, எத்தனை பொறாமை, எத்தனை கோபங்கள், எத்தனை சண்டைகள், இதெல்லாம் எதுக்கு? காரணம், மாமிசம் விரும்பி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்தை தேடி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் உடைத்து ஆவிக்குரிய பிள்ளைகளாய் உருவாக்கப்பட வேண்டும். தம்முடைய சித்தமானவர்களை அவர் தம்மிடத்திலே வரவழைத்தார் என்று நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். தேவன் விரும்புகிற சித்தத்தை நாம் செய்வதற்காகத்தான் நம்மை உங்களையும் என்னையும் வரவழைத்திருக்கிறார். என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற என்ற தாவீது பெயர் பெறுகிறார். ஆடையும் மாடையும் மேய்த்துக் கொண்டிருக்கிறவனை இஸ்ரவேல் ஜனங்களிலே மேய்ப்பதற்காக அவர் அழைத்துக் கொண்டு வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்ம யாரு? இதெல்லாம் தகுதியா? இந்த நன்மையெல்லாம் நமக்கு கிடைக்குமா? எவ்வளவு நன்மை நமக்கு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு ஒரு அழகான குடும்பங்களை கொடுக்கிறார், அதனுடைய சூழல்களை கொடுக்கிறார், அதனுடைய வேலைகளை கொடுக்கிறார், அவர் எவ்வளவு நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார்.
ஆனால் நாம் பல நேரங்களிலே அவருடைய சித்தங்களை மறந்துவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். பேதுரு கேட்கிறார் இல்லையா, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை மட்டும்தான் பின்பற்றுகிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சவுல் சரி இல்லாததுனாலே, சவுல் தேவனுடைய சித்தத்தை செய்யாததுனாலே, அமலேக்கினை போய் கொள்ளு, அவனுக்கு உண்டான அந்த தேசத்தை எல்லாத்தையும் அழித்து விடு, அதுல ஒண்ணு கூட மீதி இருக்கக்கூடாதுன்னு சொன்னா செஞ்சுதான் ஆகணும். இவர் என்ன செய்தார் என்றால், ஐயா உமக்கு பலி செலுத்துவதற்காக கொடுத்தான கன்றுகளையும் முதல் தரத்தை நான் எடுத்து வைத்தேன் ஐயா, நான் ஜனங்களுக்கு பயந்து போய் நான் பாவம் செஞ்சிட்டேன் ஐயா, நான் மனைவிக்கு பயந்து, பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு பயந்து செஞ்சுட்டேன் ஐயா, ஒரு சாக்கு போகும் நீங்களும் நானும் சொல்ல முடியாது. என்ன சொன்னாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அதனாலதான் இயேசு சொன்னார், யாவது ஒருவன் என்னிடத்துல வருகிறதா இருந்தால் தகப்பனையாவது, தாயாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, கணவனாவது, மனைவியாவது, பிள்ளைகளாவது என்னிலும் அவர்களை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறவன் தான் எனக்கு பாத்திரவான் என்று சொன்னார். அவரை நாம் நேசிக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற உறவு. அவர் அதுல ஒரு உறவு டக்குன்னு ஒரு பீஸ் எடுத்தா என்ன பண்ண முடியும்? ஐயே அப்பா அப்படின்னு அப்பா பீஸ் எடுத்தாருன்னா, ஐயே அம்மா அப்படின்னு அதை எடுத்தாருன்னா, ஐயே எனக்கு 2 பிள்ளைங்க, ஐயோ எனக்கு 5 பிள்ளைங்க, ஐயோ எனக்கு 10 பிள்ளைங்க, ஐயோ என் பெரியம்மா, என் சின்னம்மா, ஐயோ என்னுடைய அதை எடுத்தா என்ன பண்ணுவீங்க? யார் உங்களை ஆசீர்வதிக்கிறது? யார் உங்களை சபிக்கிறது? யார் உங்களை உயர்த்துகிறது? யார் உங்களை தாழ்த்துகிறது? எதுக்கு உங்களை கொண்டு வந்தாரு? தேவ சித்தத்தை செய்வதற்கு தானே கொண்டு வந்தார். அதையும் செய்யறதில்லை, ஒன்னும் பண்றதில்லை. நான் 89ஆம் சங்கீதம் 20வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 89ஆம் சங்கீதம் 20வது வசனம், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். அவர் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவதில்லை. சத்துரு கூட என்ன செய்ய முடியாது? அவர் விரும்புகிற காரியம் செய்யணும்னு நினைச்சிட்டா, ஆகையாது எப்பேற்பட்ட சத்ருவா இருந்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டார் என்றால் அனுமதி கொடுக்கவே மாட்டார். அவர் எப்பேற்பட்ட ஆளா இருக்கட்டும், கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், இவன் தான் என்னுடைய தாசன், இவன் தான் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் சொன்னா, ஒரே ஒரு கல்லு போதும். அந்த கல்லுல நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி என்ன செய்தார் என்றால் ஜெயித்ததை நாம் பார்க்க முடியும். இவ்வளவு பெருசா இருக்குதே, இவ்வளவு பெரிய ஆட்களாச்சு, இவ்வளவு பெரிய ஜனமாச்சு, என்ன பண்ணுவேன்? நீ ஏன் கவலைப்படுற? உன் கூட இருக்கிறது யாரு? உன்னை எதுக்காக அழைச்சாரு? உன்னை எதற்காக தெரிந்து கொண்டார்? என் சித்தத்தை நீ செஞ்சா மாத்திரம் போதும், வேற ஒண்ணு நீ பண்ண வேண்டாம். சொல்லணும்னா போய் சொல்லணும், ஊழியம் பண்ணனா போய் ஊழியம் பண்ணணும், ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணணும், ஆராதனை பண்ணா ஆராதனை பண்ணணும். என்ன பண்ணக்கூடாது? இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம், அப்படி கொஞ்சம், இப்படி கொஞ்சம் என்ன செய்யக்கூடாது. அதுக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கைக்கு போஷிக்கணுமா, பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை பொக்கிஷமாக சேர்த்து வைக்கணுமா, அதெல்லாம் தேவன் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரா, அதெல்லாம் செய்யணும். தேவனுடைய சித்தங்களை செய்யாத எத்தனையோ பேர் உண்டு. தேவனுடைய சித்தமானவர்கள் நாம் எத்தனை பேர் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். தாவீது சொல்லுகிறார், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகனும் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்கள் அவனுக்கு முன்பதாக மடங்கடிக்கிறார், அவனை பகைக்கிறவர்கள் என்ன செய்கிறார்? வெட்டுகிறார். என்னுடைய உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினாலே அவன் கொண்டு உயர்ந்திருக்கும். தேவ சித்தத்தை செய்யணும். மாமிச சித்தம் தான் ஒன்னுத்துக்கும் ஒன்னும் நடக்காது. மாமிச சித்தங்கள் வேண்டாம், மாமிச எண்ணங்கள் வேண்டாம், மாமிச புயங்கள் வேண்டாம். எனக்கு அது இருக்குது, எனக்கு இது இருக்குது, நான் இப்பயே கோட்டையை பிடிச்சிருவேன், நான் அதை சாதிச்சிருவேன். இல்ல, அவர் இல்லைன்னு சொன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனாலதான் மத்தேயுக்கு எழுதுகிற அந்த எழுத்தாளர் எவ்வளவு அழகாக சொல்றார், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாம் அழைக்கப்பட்டார்,
ஆபிரகாம் அழைக்கப்பட்டார், தாவீதும் அழைக்கப்பட்டான். அழைத்துக் கொண்டு வந்தேன் சொன்னாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டார். இயேசு அழைக்கப்பட்டாரா? ஆமா. ஏசாயா 6ஆம் அதிகாரம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் அவரை குறித்து சொல்லும் பொழுது, இந்த உலகங்கள் எல்லாம் பாவத்தில் நிறைந்திருக்கிறது. ஆட்டு மாடுடைய பலிகளாலே என்ன செய்ய முடியவில்லை என்றால் நிவர்த்தி செய்ய முடியவில்லை. இன்றைக்கு இருக்கிற எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதற்காக பிதாவினுடைய வலது பரிசத்திலே செல்ல பிள்ளையாய் அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், ஏசாயா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்கிற உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதை அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இதெல்லாம் தீர்க்க தரிசனமாய் சொல்ல, அனுப்பும், என்னை அனுப்புன்ற. அவர்தான் இவரு, இவர்தான் அவருன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல அனுப்பும், என்ன அனுப்புங்க. நமக்கு ஒரு வசனம் சொன்னா போதாது இல்லையா? நிறைய வசனம் வேணும் இல்லையா? அனுப்புகிறார். பிதாதான் என்ன செய்கிறாரு? தம்முடைய இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். பிதாவுடைய வலது பரிசத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் என்றால், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே அவர் எப்படி இருக்கிறார் என்றால், நீதிமொழிகள் 8 அதனுடைய 30, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே களி கூர்ந்தேன், அவருடைய பூ உலகத்திலே சந்தோஷப்பட்டு மணமக்களோடு கூட மகிழ்ந்து கொண்டிருந்தேன். உலகத்திலிருந்து தமது ஜனங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார், மனம் மகிழ்ந்து கொண்டிருந்தார். பிதாவுடைய வலது பக்கத்திலே அவர் செல்ல பிள்ளையாக இருக்கிறார். யாராக இருக்கிறார்? செல்ல பிள்ளையாக இருக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். ஏசப்பா, ஏசு சாமி, ஏசு ஆண்டவரே, கர்த்தாவே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. அது வீட்டுல புருஷனவங்க நம்ம செல்லமா சொல்லுவோம், பிள்ளைகளை பார்த்து எப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பைபிள் ஏசப்பான்னு சொல்லியிருக்கா சொல்லுங்க, சொல்லாத இடத்துல என்ன செய்யாதீங்க, கூடாத குறைக்க. ஆண்டவரே, கர்த்தாவே அப்படின்னு யார் அந்த நாமத்துக்குரியவர்? பிதாவுக்குரியதல்ல, அது இயேசு கிறிஸ்துக்குரியது. ஆண்டவரே அப்ப அப்படின்னு ஜெபம் பண்றது. ஆண்டவரே என்கிற நாமம் யாருக்குரியது? இயேசு கிறிஸ்து. கர்த்தாவே அப்படின்னு யாருக்குரியது? அது இயேசு கிறிஸ்து. அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் என்று நாமம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த நாமத்தை யாரும் அறிக்கை செய்யும்படியாக, கர்த்தர் என்கிற நாமம் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அறிக்கை செய்யும்படியாக யாவருக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் தேவன் தமது மகனாகி இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார், அழைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். வாசிங்களேன், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், அந்த வார்த்தை கவனிச்சு, அனுப்பாமல், அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை அனுப்பினார். யார் அனுப்பினது? இயேசு அனுப்பினது யாரு? பிதாதான் அனுப்புகிறார். பிதாதான் அழைத்துக் கொண்டு வருகிறார். பிதாதான் என்ன செய்தார்? அழைத்துக் கொண்டு வந்தார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34 நான் வாசிக்கிறேன். தேவனால் அனுப்பப்பட்டார். அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவருடைய கைகளில் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒப்பு கொடுத்திருக்கிறார். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். சரி, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் குமாரனை கனம் பண்ணாதவன்
அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனா இருக்கிறான். 24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவரை ஆக்கலைக்கும் தீர்ப்பப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களை சொல்கிறேன். நிறைய வசனங்கள் இருக்கு. வசனங்களை அடக்கி கொண்டு போனால் சரியாக நமக்கு நேரம் போதாததுனாலே பிதாவாகிய தேவன் தமது நேசர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்புகிறார். எதுக்கு அனுப்பினார்? எதுக்கு அழைத்தாரு? தேவ சித்தத்தை, என்னுடைய சித்தத்தை செய்யும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 7:16. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினதாய் இருக்கிறது. யாருடைய உபதேசம்? என் உபதேசத்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீசனா இருப்பீங்க அப்படின்னு சொன்னார்ல இயேசு கிறிஸ்து. நாம் கிறிஸ்தவனா இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் தமது மகனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார், அழைத்து கொண்டு வந்தார், அழைத்து கொண்டு வருகிறார். அதனாலதான் அந்த எழுத்தாளர் எழுதுகிறார், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவை வம்ச வரலாறு. பிதாவும் ஆபிரகாமும் அழைக்கப்பட்டார், தாவீதும் அழைத்து கொண்டு வந்தார், இயேசு கிறிஸ்துவும் அழைக்கப்பட்டிருக்கிறார். எதற்காக அழைத்து நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரே வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு, அதை நாம் நிறைவோடு நாம் அதை வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். வரவழைத்தவருடைய, நம்மளை வரவழைச்சார் இல்லையா? நான் உங்களை அசுத்தத்திற்காக அல்ல பரிசுத்தத்திற்கென்றே நான் நன்மை செய்திருக்கிறேன், அழைத்திருக்கிறேன். உங்களை எதுக்கு அழைச்சிருக்கிறேன்? அசுத்தத்துக்காக அழைக்கல, பரிசுத்தமா இருப்பதற்காகத்தான் அழைச்சேன். பரிசுத்தமா இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். மாற்றமல்ல, புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்தமான சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? அந்தகார இருளிருந்த உங்களையும் என்னையும் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்து என்ன செய்யணும்? வரவழைத்து என்ன பண்ணணும்? அப்படியே உட்கார்ந்து இருக்கணும். வரவழைத்து என்ன பண்ணணும்? அப்படியே கண்ணை முடித்து மூடமா வரவழைச்சு எப்படா முடிக்கணும்னு சொல்லுவீங்களா? என்ன பண்ணணும்? வரவழைத்து புண்ணியங்களை போய் அறிவிக்கணும். யாருடைய புண்ணியங்களை? தேவனுடைய புண்ணியங்களை, இயேசு கிறிஸ்துடைய புண்ணியங்களை நாம் போய் என்ன செய்யணும்? அறிவிக்கிறதுக்காகத்தான் நம்மளை வச்சுக்கிறோம். இல்ல இருக்கணும்னா இருங்க. நீங்களும் நானும் புண்ணியங்களை அறிவிக்கவில்லை என்றால் ஒன்று நினைச்சுக்குங்க, சவுலா அல்லது தாவீதா, ஆபிரகாமா அல்லது லோத்தா, இயேசு கிறிஸ்துவா அல்லது யூதாஸ் காரியத்தா? எதற்காக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் நம்மளை அழைத்திருக்கிறார்? அழைத்திருக்கிறதோட நோக்கங்கள் என்ன? யூதாஸ் காரியத்தை என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து அழைத்தார். என்ன பண்ணார் யூதாஸ் காரியத்தை? ஒரே ஒரு முத்தத்தாளை காட்டி கொடுத்து பணத்திற்காக இல்லையா? நீங்களும் நானும் எதற்காக இந்த பூமியில வாழ்கிறோம்? தம்முடையவர்களை தேவன் வரவழைக்கிறார். தேவ சித்தத்தை செய்யும்படியாக. தேவ சித்தத்தை செய்வோம். இழப்பு வரும், குறை வரும், சந்தோஷம் வரும், நிறைவு வரும், இதெல்லாம் உலகத்துக்குரியது. அதே நேரத்தில் அது எவ்வளவு இருந்தாலும் தேவனுக்காய் நாம் என்ன செய்கிறோமோ அதை தேவன் பார்க்கிறார். தேவனுடைய சித்தங்களை செய்யுங்கள். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள், தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார். அவரை நீங்கள் பின்பற்றுங்கள். பேதுருவை போல நாங்கள் எல்லாவற்றையும் வர வந்துகிட்டு இருக்கோம். என்ன கிடைக்கும்னு சொன்னா ஒன்றுமே கிடைக்காது. நம் தலையில் நாம் தாழ்த்தி இதற்கு முன்பதாக நாம் ஒரு பாடலை பாடி நாம் யாவரும் ஜபத்தில் ஒருமுறைப்படுவோம். எனது தலைவர் என் இயேசு ராஜன் என்ற பாடலை நாம் பாடுவோம். எனது தலைவர் என் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன்.
எனது தலைவர் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே இதயத்தில் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம் இதய தெய்வம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம் பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் அடைவே எனது தலைவர் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. தலையில் நாம் தாழ்த்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய